அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 6வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்கள் யாரையும் அதிகம் துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கடினம். ஏன்னா ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். அதனால் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. ரொம்ப கெட்டிக்காரங்க. இவங்களுடைய முகத்தை பார்த்தாவே ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோடும் செயல்படக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் சுக வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். மற்றவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் பேசக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு ஆயுள்னு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்க முடியாது. அதே மாதிரி இவங்ககிட்ட கொஞ்சம் அச்சம் கூச்சம் இந்த சுபாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது, இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, கிரகநிலை உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய விஷயத்தில் நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம், நிறைய கடன் பிரச்சனையினால் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் தருவார். சரி, வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோ, புதன் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க. அப்படி ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேகத்தை குறைத்துட்டு ரொம்ப விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமாக வையுங்க. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பெரியவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டாம். வீணாக அவங்கக்கிட்ட ஏதாவது பகை ஏறுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அன்பாக பேசுங்க. கண்டிப்பாக அந்த அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இந்த டைமும் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாக்கியை வசூலித்து ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகவும் கவனமாக செயல்படுங்க. உங்கள் கூட பணிபுரிகிற சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. புதிய வேலை செய்யலாம் அல்லது புதிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த டைமும் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை, நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு
சம்பவம் இந்த வாரத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. விருந்தினர் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. மற்றவங்க கிட்ட இந்த டைமு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது பகை வர மாதிரிலாம் பேச வேண்டாம். முடிந்த அளவுக்கு யாரையுமே இந்த டைமு பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கன்னிராசி அன்பர்களே. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். உற்சாகமாக செயல்படுவீங்க. எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க. இது நான் வரைக்கும் கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு விதமான பயமும் இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்க செஞ்ச பிரச்சனைக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எடுத்த ஒவ்வொரு காரியமும் எப்படியாவது அது உங்களுக்கு நன்மையாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. அதுவே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. வீண் பயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் செலவு கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வேலை காரணமாக ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர்களின் ஆசி இந்த டைமு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. அதற்கான யோகமெல்லாம் இருக்குது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சிகள்லாம் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே குடும்பத்தில் இருந்த அந்த இறுக்கமான நிலையெல்லாம் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வருவாங்க. அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் திடீர்னு ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தால் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனுக்குடனே முடிவு எடுக்கிறது இந்த டைமு நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. மற்றவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு முக்கிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையோ அல்லது அவங்க ஏதாவது ஒரு உதவியோ இந்த டைம் உங்களுக்கு செய்வாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுது அப்படின்னே கூட சொல்லலாம். புதிய தொடர்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வெளியில் தங்குவதன் மூலிமா நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய
பகவத்கீதையை படித்துட்டு கண்ணனை வழிபட்டுட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மன நிம்மதியும் கிடைக்கும். நம்பிக்கையோடு இது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.